சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்து உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்து தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 ஆராதனை. நாம் வேதத்தில் வாசிக்கையில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பெரேயா பட்டணத்தை குறித்து அங்குள்ள மக்கள் அங்குள்ள விசுவாசிகள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனாலே அவர்களை சேர்ந்த பலரும் அநேக கிரேக்க பெண்களும் ஆண்களும் கர்த்தரை மிகவும் விசுவாசித்தார்கள். அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பர்னபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனுமாய் இருந்தால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் அதிகமாய் என்ன செய்தாங்க? சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் we must be like a heavenly magnet. ஒரு மேக்னெட்டுக்கு பிறரை இரும்பை இழுக்கக்கூடிய சக்தியா இருப்பது போல நம்ம தேவனுடைய சாட்சி உள்ள உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் அநேகரை கர்த்தரிடத்தில் ஈர்க்கும் கருவியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சகரியா ஒரு நல்ல தேவனுடைய ஆவியை உடையவனாக உண்மை உள்ளவனாக இருந்தால் அவனுடைய காலத்திலே அந்த தேசத்தின் ராஜாவாகிய உசியா கர்த்தரை தேட என்ன செய்தான்? மனதிணங்கினான். அல்லேலூயா. என்ற உசியாவை எடுத்துக்கொள்ளும் போது உசியாவை குறித்து அவனுடைய மறுபெயர் அசரியா, அவனுடைய அப்பா பெயர் அமத்சியா. அவன் இஸ்ரவேல் தேசத்தில் யூதாவிலே கடைசி அவனுடைய அந்திய காலத்தில் கர்த்தரை விட்டு விட்டால் ஆகையினால் கர்த்தரை விட்டது நிமித்தம் அவனுக்கு விரோதமாக மக்கள் சரி பண்ணி அவன் கொல்லப்பட்டான். இப்பொழுது யூதாவின் மக்கள் அவனுடைய அப்பா மரித்த பின்பு இவனை 16 வயதிலே அரசனாக என்ன செய்றாங்க? ஏற்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. 1ஆம் வசனத்தில் பார்க்க அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஸ்தோத்திரம். 16வது வயதிலே உசியா ராஜாவானான். எத்தனை வயசு? 16 வயதில் அவனை ராஜாவாக்கினார்கள். அவன் யூதாவிலே 52 வருஷம் ஆட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலேயே நீண்ட காலம் ஆட்சி செய்த அரசர்களில் இவன் 2வது. தாவீது 40 வருஷம் தான். மனாசே 55 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம், இவர் அந்த ராஜாக்கள் சரித்திரத்தில் 52 நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு நல்ல ராஜாக்களில் இவர் ஒருவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்திலே இஸ்ரவேல், அதாவது யூதா இஸ்ரவேல் என்று பிரிக்கப்பட்டதில் இஸ்ரவேலில் ராஜரிகம் செய்த எந்த ராஜாக்கள் நல்லவர்களா இல்லை. காரணம், அங்கே தீர்க்க தரிசனம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை இல்லை. அவர்கள் எல்லோருமே விக்கெட் கிங்ஸா இருந்தார்கள். யூதாவில் ஒரு ராஜா நல்லவராயிருப்பார், கொஞ்ச காலம் நல்லவராயிருப்பார், பின்பு கடைசியில பின்மாறி போவார். அடுத்த ராஜா மோசமானவராயிருவார். இப்படி நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்திருந்தார்கள். இந்த உசியாவை எடுத்துக்கொண்டால்
50-50 என்று சொல்லலாம். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லவராயிருந்தார், கொஞ்சம் கெட்டவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய முந்தைய பருவத்தில் சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்து அவருக்கு கைடாயிருந்த காலத்தில், சகரியா அவரை போதித்த நாட்களில், சகரியா உயிரோடு இருந்த காலத்தில் அவர் கர்த்தரை உண்மையாய் தேடுவதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். வசனம் சொல்லுகிறது, he set himself to seek the Lord in the days of சகரியா. சகரியாவின் காலத்திலே அவனுடைய மனதை கர்த்தரை தேடுவதற்கு அவன் மனது உறுதியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனது இணங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. he was a young king. அவன் இளமையான ராஜா. அவனுக்கு ராஜா என்ற நிலையில் அப்பாவு ராஜாவாக இருந்தபடியால் அவனுக்கு தேவையான எல்லாம் சஃபிஷியன்டா இருந்துச்சு. மக்கள் எல்லாம் அவனுடைய தயவை தேடி வந்தார்கள். இவன் யாரையும் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. அல்லேலூயா. குறிப்பாக வாலிப நாட்கள், 16 years old, இப்படிப்பட்ட காலத்தில் many wrong drawing current was being surrounded about him. ரொம்ப wrong current, பொல்லாத இச்சைகள், இன்னும் பலவிதமான தீமையான காரியங்கள் அவன் மனதை உலகத்துக்கு நேராக, தீங்குகளுக்கு நேராக ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அவன் இருந்தான். வாலிப வயது என்றால் அப்படித்தான். அப்படிப்பட்ட காலத்திலே அவன் கர்த்தரை தேடுவதற்கு தன் மனதை என்ன செய்தான்? இணங்கி இருந்தான். அதற்கு சகரியாவினுடைய ஆலோசனை பேருதவியாய் இருந்தது. கர்த்தரை தேடினான். Hallelujah. He did seek the Lord sincerely in the days of Zachariah. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிகள் என்று இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? How are you in seeking the Lord in your life? ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவது மட்டும் தேவனை தேடுதல் இல்லை. தேவனை தேடுவதில் நாம் குறைவுற்றிருக்கின்றோம். பைபிள் சொல்லுது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்மையா, if you seek the Lord sincerely, according to the Bible, அதாவது சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வசனம் சொல்லுது, அதாவது any beneficial things shall not be lacked. எந்த தேவையான எந்த காரியமும் அவர்களுக்கு என்ன செய்யாது? கர்த்தரை தேடினால் கர்த்தருடைய சகாயம் கிடைக்கும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா 31:1 சொல்லுகிறது, சகாயம் பெறும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை தேடாமல். அப்ப தேடினால் இஸ்ரவேலின் பரிசுத்தரிடத்திலிருந்து என்ன கிடைக்கும்? சகாயம் பெறும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை தேடுதல். அப்ப ஆண்டவரை உண்மையாய் தேடினால் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும். கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது? கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுப்பாரு? பலன் கொடுப்பார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.